ஹாய் ஃப்ரெண்ட், இது வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கான சிலபஸ். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் பாருங்கள். இது வந்து இலக்கணம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பகுதி பாருங்கள். சொல்லகராதி. இது வந்து தமிழ் டிஎன்பிசி நியூ சிலபஸ். இது வந்து சிலபஸ் யூனிட் வந்து 3, யூனிட் 4 இருப்பாருங்க. கலைச்சொற்கள், எழுதும் திறன். யூனிட் 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். 6 பாருங்கள், எளிய மொழிபெயர்ப்பு. 5 கொஸ்டின். ஆங்கிலம் மற்றும் பிறமைச்சொல், இணையான தமிழ்ச்சொல். இதுலேருந்து டிஎன்பிசி குரூப் 2A இதுலேருந்து ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே போல் கலைச்சொற்கள்லேயும் ஒரு 5 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. 5-6 கொஸ்டின்ஸ், மொத்தம் ஒரு 13 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள். அதாவது யூனிட் 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் 20 அதிகாரம் கேட்டிருக்காங்க. அடுத்தது அறநூல் தொடர்பான செய்திகள். இது தாங்க டிஎன்பிசி நியூ சிலபஸ். பாருங்கள், இது எல்லாமே கவர் பண்ணுங்கள், படிங்க. அறநூல் தொடர்பான செய்தி இது எல்லாமே ஓகே கொடுத்துருக்குல்ல. இது எல்லாமே மெட்டீரியல்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. நான் இது எல்லாமே வீடியோ வந்து போடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழின் தொன்மை, தமிழின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், தமிழ் பணி தொடர்பான செய்திகள், ஓவேசா, தேபா, மீனாட்சி சுந்தரம், சி லொக்கவனார், தேவநாய பாவனர், அகரமுதலி, பாவலர் பெருஞ்சித்திரனார், ஜி போ வீரமாமுனிவர், இவங்கெல்லாம் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். அது தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார். இது எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த ஊவேசா, தேபா, மீனாட்சி சுந்தரம், சி லொக்கவனார், தேவநாய பாவனர், பாவலர் பெருஞ்சித்திரனார், ஜே போ வீரமாமுனிவர், இந்த தமிழ் சான்றோர்கள், இது எல்லாமே ஆர்எஸ் வேவ்ஸ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப்பில் ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். எல்லாமே பாருங்கள், படிங்க. இது தாங்க வந்து தமிழ் சிலபஸ். இது எல்லாமே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜிகே தொடர்பான சிலபஸ் வந்து நான் போடுறேன். ஓகே, ஆர்எஸ் வேவ்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.